கிருஷ்ணனின் ராதை. ஒரு நாள் வைகுண்டத்தில் நாரதன் மிகுந்த வேகத்துடன் ஓடி வந்து, பிரபு பிரபு என்று சத்தமிட, நாரதா, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? பூலோகத்தில் நடப்பது போலவே நாய்கள் உன்னையும் துரத்துகிறதா என்ன என்று விஷ்ணு பகவான் சொல்ல, ஐயோ பிரபு, உங்களுக்கு என்னை எப்பொழுதுமே கேலி செய்வதே வேலையாயிற்று என்று நாரதர் சொல்கிறார். நாரதா, உன்னை மட்டுமா? என்னையும் இவர் இப்படித்தான் எப்போதுமே கேலி செய்து கொண்டே இருக்கிறார் என்று லக்ஷ்மி தேவி சொல்ல, ஆம் தேவி, இவரை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இதற்கு ஒரே வழி, உங்களது அண்ணன் சிவபெருமானிடமே சொல்லிவிடலாம். அவர் வந்து சொன்னால்தான் இவர் அடங்குவார் என்று நாரதர் சொல்கிறார். ஐயோ நாரதா, என்ன இது? என்னை அவரிடம் மட்டும் சொல்லிவிடாதே. அவர் வந்தால் என்னை உண்டு இல்லை என்று செய்து விடுவார் என்று விஷ்ணு பகவான் சொல்கிறார். ஐயோ, போதும் போதும். உங்களது நடிப்பை நாரதன் வேண்டுமானாலும் நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். ஏன் என்றால் என் அண்ணன் உங்களுடன் சேர்ந்து அவர் என்னையும் கேலி செய்வார் என்று லக்ஷ்மி தேவி சொல்ல, இதை கேட்ட விஷ்ணு புன்னகைத்தபடி, இது உனக்கும் தெரிந்துவிட்டதா? என்ன செய்வது, அவரும் நானும் ஒன்றாயிற்றே என்று விஷ்ணு கூறுகிறார். அதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே. நீங்கள் அவரையும் அவர் உங்களையும் விட்டு கொடுப்பது நடக்காத காரியமாயிற்றே பிரபு என்று லக்ஷ்மி தேவி சொல்கிறார். தெரிந்தால் சரி. ஆமாம், அது இருக்கட்டும் நாரதா, நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று சொல்லவே இல்லையே என்று விஷ்ணு பகவான் கேட்கிறார். அட பிரபு, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துவிட்டேன். அது ஒன்றுமில்லை. தாங்கள் மீண்டும் பூலோகத்தில் அவதரிக்கப் போவதாக ஒரு பேச்சு கேள்விப்பட்டேனே, அது உண்மையா என்று நாரதர் விஷ்ணு பகவானிடம் தயங்கி தயங்கி கேட்க, நாரதா, நீ இங்கு வந்தாலே காரணமில்லாமல் வரமாட்டாய். பின்பெதற்கு தயக்கம்? நீ கூறுவது சரிதான். நான் பூமியில் மீண்டும் பிறப்பெடுக்கப் போகிறேன் என்று விஷ்ணு பகவான் சொல்ல, என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் பூமியில் பிறப்பெடுக்க இன்னும் பல யுகங்கள் உள்ளதே. அதுவும் உங்களது கடைசி அவதாரமான கல்கி அவதாரம்தானே என்று நாரதர் சொல்ல, நான் இப்பொழுது கல்கி அவதாரம் எடுக்கப் போகிறேன் என்று உன்னிடம் கூறவே இல்லையே நாரதா என்று விஷ்ணு பகவான் நாரதனிடம் சொல்ல, என்ன, அப்படியா? அப்போதென்றால் தாங்கள் என்ன அவதாரம் எடுக்கப் போகிறீர்கள் பிரபு என்று மிகுந்த குழப்பத்தோடு நாரதன் கேட்கிறார். இதே நேரத்தில் இந்திரலோகத்தில் இந்திரன் நாரதன் போலவே மிகுந்த குழப்பத்தோடு, சூரியதேவா, விஷ்ணுவின் கடைசி அவதாரம் கல்கிதானே? அப்போதென்றால் அவர் கல்கியாக அவதரிக்கப் போகிறாரா என்று இந்திரன் கேட்க, அதுதான் எனக்கும் புரியவில்லை. விஷ்ணு பகவானின் கடைசி அவதாரம் அதுதானே? அப்படியென்றால் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கும் இன்னும் பல யுகங்கள் உள்ளதே. அட, என்ன இந்திரா, எனக்கு மிகவும் குழப்பமாக உள்ளது என்று சூரிய தேவனும் தலையை வெடிப்பது போல யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த பக்கம் வைகுண்டத்தில், பிரபு, தயவு செய்து கூறுங்களே, இல்லை என்றால் நான் பைத்தியமாகி விடுவேன் போல் தோன்றுகிறது என்று நாரதன் சொல்ல, இதை பார்த்த விஷ்ணு பகவான் சிரித்துக்கொண்டே, சரி சரி, கூறுகிறேன். நீ மட்டும் இல்லை, அனைத்து கடவுள்களுக்குமே இப்போது அப்படித்தான் இருக்கும் என்று சிரித்துக்கொண்டு விஷ்ணு பகவான் கூற, ஐயோ பகவானே, கூறுங்கள், என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று நாரதன் கேட்கிறார். இதே நேரத்தில் விஷ்ணு பூமியில் மீண்டும் அவதரிக்கப் போகும் விஷயம் தெரிந்து அனைத்து கடவுள்களுமே வைகுண்டத்தில் வருகை தருகிறார்கள். இதை கண்ட விஷ்ணு பகவான், நாரதா, பார்த்தாயா, நான் சொன்னது போல அனைவருக்குமே நான் பூமியில் என்னவாக பிறக்கப் போகிறேன் என்று தெரிந்து கொள்ள என்னை தேடி அனைவருமே வைகுண்டத்திற்கே வந்துவிட்டார்கள் என்று விஷ்ணு பகவான் சிரித்துக்கொண்டே சொல்ல, பிரபு, இப்படி சிரித்து சிரித்து எங்களை மயக்காதீர்கள், தயவு செய்து கூறிவிடுங்கள் என்று நாரதன் அழுகாத குறையாய் கேட்க, பார்த்தீர்களா பிரபு,
இன்னும் கொஞ்ச நேரம் போய்விட்டால் நாரதன் அழுது விடுவான் போல. அது மட்டும் இல்லாமல் தங்களின் பதிலை கேட்க அனைவருமே இங்கு வந்துள்ளார்கள். ஆகையால் நேரத்தை கடக்காமல் சீக்கிரம் விஷயத்தை சொல்லிவிடுங்களே என்று லக்ஷ்மி தேவி சொல்ல, சரி சரி கூறுகிறேன் நாரதா, கண்டிப்பா கூறுகிறேன். தயவு செய்து அழுது விடாதே, சரியா? நான் துவாபர யுகத்தில் என்னவாக அவதரித்தேன் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா நாரதா என்று விஷ்ணு பகவான் நாரதனிடம் கேட்க, ஐயோ பிரபு, அதை நான் மட்டும் இல்லை, யாராலும் மறுக்க முடியாதே. மதுராவில் பிறந்து பிருந்தாவனம் மற்றும் கோகுலம் ஆகிய இரு இடங்களிலும் வளர்ந்து தங்களது புல்லாங்குழலால் இசையில் மக்கள் மற்றும் பசுக்கள் அனைத்தையுமே அதற்கு மயங்க செய்து தங்களை கண்ணா என்று அழைக்க செய்தீர்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பெண்கள் அனைவருமே தங்களை கண்டாலே அவர்களின் கண்களில் தங்கள் மீது காதல் தோன்றிவிடுகிறது. அதோடு அவர்கள் அனைவரும் தங்களை மாயக்கண்ணன் என்று அன்போடு அழைப்பார்கள். இதில் தங்களுக்கு கோபாலன், கோவிந்தன், கேசவன், முரளிதரன், தாமோதரன், மதன கோபாலன், வேணுகோபாலன், வாசுதேவ கிருஷ்ணன் என்று பல பெயர்கள் உள்ளது. அதோடு துவாபர யுகத்தில் கௌரவர்களை அழிக்க பாண்டவர்களுக்கு தோளோடு தோள் நின்று நண்பன் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டும் சாரதியாகவும் சென்றீர்கள். அது மட்டும் இல்லை, அன்னை ராதாவையும் கண்டீர்கள். கிருஷ்ணன் என்று சொன்னாலே அதில் அன்னை ராதைக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு. ஏன் என்றால், ராதை இல்லாமல் கிருஷ்ணன் இல்லை என்று நாரதன் விஷ்ணு பகவானை புகழ, நாரதா, என்னை உன்போல் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று விஷ்ணு பகவான் சிரித்துக்கொண்டே சொல்ல, பிரபு, தங்களின் பக்தர்களில் முக்கியமானவன் நான் ஆயிற்றே, என்னை விட ஒரு சிறந்த பக்தன் யாரும் இல்லை பிரபு என்று நாரதன் சொல்ல, ஆமாம் நாரதா, அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதோடு நாரதா, நீ இப்போது சொன்னாயே கிருஷ்ணா என்று சொன்னதும் ராதாவின் ஞாபகம் வருகிறது என்று. நீ சொன்னது சரிதான். நான் இப்போது அவதரிக்கப் போவதும் அந்த அவதாரத்தின் பெயரும் அதுவே. நான் மீண்டும் பிறப்பெடுக்கப் போகும் அந்த அவதாரத்தின் பெயர் கிருஷ்ணா. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கதையை மேலும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள்.